இந்த அறிகுறிகளை அடிக்கடி சந்திக்கிறீங்களா? அப்ப சிறுநீரகத்தில் பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமாம். உஷாராய் இருங்க. நமது உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளுள் சிறுநீரகங்களும் அடங்கும். இந்த சிறுநீரகங்கள் நமது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை பிரித்தெடுத்து வெளியேற்றும் முக்கியமான வேலையை செய்கிறது. இந்த சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் போனால் அதன் விளைவாக உடலினுள் நச்சுக்களின் அளவு அதிகரித்து அதன் விளைவாக உடலின் பிற உறுப்புகளின் செயல்பாடு மோசமாக பாதிக்கப்படும். இது தவிர சிறுநீரகங்களிலும் நோய் வரத் தொடங்கிவிடும். எனவே ஒவ்வொருவரும் தங்களின் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழங்கள், காய்கறிகளை உண்பதைத் தவிர நீரை அதிகம் அருந்த வேண்டும். சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாமல் இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். கீழே சிறுநீரகங்களின் செயல்பாட்டில் இடையூறு இருந்தாலோ அல்லது சிறுநீரகங்களில் பிரச்சனை இருந்தாலோ தெரியக்கூடிய சில எச்சரிக்கை அறிகுறிகள் உள்ளன. இந்த அறிகுறிகள் தெரிந்தால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள். முதலாவது, சிறுநீர் கழிப்பதில் சிரமம். சிறுநீரகங்களில் பிரச்சனை இருந்தால் தெரியக்கூடிய முதன்மையான மற்றும் பொதுவான அறிகுறி தான் சிறுநீர் கழிப்பதில் சிரமத்தை சந்திப்பது. அதுவும் இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்தால் மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது அதிகப்படியான அழுத்தத்தை உணர்ந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த அறிகுறிகள் அனைத்தும் சாதாரணமானவை அல்ல, தீவிரமான பிரச்சனையின் முக்கிய அறிகுறிகளாகும். இரண்டாவதாக, வீக்கம். சிறுநீரகங்கள் தான் உடலில் இருந்து அதிகப்படியான நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுகின்றன. ஆனால் இந்த சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் இருந்தால் இந்த அதிகப்படியான நீரும் நச்சுக்களும் அப்படியே தேங்கிவிடும். இந்த நச்சுக்கள் அப்படியே தேங்கினால் அது சிறுநீரகங்களை பாதிப்பது மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். இப்படி நச்சுக்கள் அதிகம் தேங்கும் போது அதன் விளைவாக முகம் மற்றும் மூட்டுகளில் வீக்கத்தை உண்டாக்கும். மூன்றாவதாக, நுரையுடன் கூடிய சிறுநீர். சிறுநீரகங்களில் பிரச்சனை தீவிரமாக இருந்தால் வெளிப்படும் மற்றொரு அறிகுறி நுரையுடன் கூடிய சிறுநீர் வெளியேறுவது. இப்படி தொடர்ந்து நுரையுடன் சிறுநீர் கழிக்கும்போது அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். நான்காவதாக, வாய் துர்நாற்றம். இரத்தத்தில் நச்சுக்கள் அதிகமாக தேங்கியிருந்தால் அதன் விளைவாக வாய் துர்நாற்றம் அல்லது வாயின் சுவையில் மாற்றத்தை சந்திக்க நேரிடும். எனவே நீங்கள் இந்த அறிகுறிகளை அதிகமாக சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் தாமதிக்காமல் மருத்துவரை உடனே அணுகி தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் எப்போது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறதோ அல்லது சரியாக செயல்படாமல் போகிறதோ அப்போது இப்படியான அறிகுறிகளை சந்திக்க நேரிடும். ஐந்தாவதாக, களைப்பு. சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் இருந்தால் வெளிப்படும் மற்றொரு அறிகுறி மிகுந்த உடல் சோர்வு மற்றும் களைப்பு. சிறுநீரகங்களானது ஆரோக்கியமான நிலையில் இருக்கும்போது அது எரித்ரோபொய்டின் என்ற ஹார்மோனை வெளியிடுகின்றன. இதன் வேலை உடலில் உள்ள சிவப்பு இரத்த அணுக்களை பராமரிப்பதாகும். ஆனால் எப்போது சிறுநீரகங்கள் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதோ அப்போது இரத்த சிவப்பணுக்களின் அளவு குறையத் தொடங்கி மிகுந்த உடல் சோர்வை சந்திக்க நேரிடும். ஆறாவது, வெளிரிய அல்லது அடர் நிற சிறுநீர். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமான நிலையில் இல்லாமல் இருந்தால் வெளியேற்றும் சிறுநீரின் நிறமும் சாதாரணமாக இருக்காது. ஒன்று சிறுநீர் அடர் நிறத்தில் இருக்கும் அல்லது வெளிரிய நிறத்தில் இருக்கும். இவ்விரு அறிகுறிகளுமே சிறுநீரகங்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதன் எச்சரிக்கை அறிகுறிகளாகும்.